தாய் தந்தையர்கள் என்ன செய்கிறோமோ அதை தான் குழந்தைங்க செய்யும். நாம் உட்காந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும், இறைவன் உறவோடு இருக்கிறார். நீங்கள் சுவாமி எல்லாம் பாருங்கள், கோயிலில் சொந்தமாக உட்காந்துருப்பார். சுவாமி அந்நியத்தில் போய் பொண்ணு கட்டலை, சொந்தத்திலே கட்டிக்கிட்டார். முருகப்பெருமான் தன்னோட அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நாராயணர் அவருக்கு மாமனார். மருமகன் மாமனார் என்ற உறவுக்கு மிக அற்புதமான வலிமை சேர்த்தது யாருன்னா முருகனும் நாராயணரும் தான். ஏன்னா அந்த உறவு அத்தனை புனிதமான உறவு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறதுக்காக. அதனால்தான் ரொம்ப அற்புதமாக பார்வதி தேவியை பற்றி சொல்லுகிற போது கூட அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுவார், அச்சுதனுக்கு இவள் சகோதரின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த உறவு இருக்கணும், என்னென்னைக்கும் உறவு என்பது மனுஷர்களுக்கு அவசியமான ஒன்று. அந்த உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் அருணகிரிநாத சுவாமிகள். முருகனை பாராட்டுகிற போதே சொல்வார், மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தெய்வனை மெஞ்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே நான் முகனே. அப்பா உன்னை பார்க்கறதுக்கு இந்த 2 கண்ணை கொடுத்துருக்கிறாரே பிரம்மா, அவருக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? 4000 கண் கொடுத்தா கூட எனக்கு பத்தாதேட்னர். நல்ல மாமனார், நல்ல மருமகன், ரெண்டுத்துக்கும் ஒரே வரியில் புரிகிற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு நல்ல மருமகனை பெற்றவர் இன்னொரு மகனை பெற்றதற்கு சமம். ஒரு நல்ல மருமகனை பெறாதவர் தான் பெற்ற மகளை அன்றோடு இழந்ததற்கு சமம். அதனால்தான் அந்த காலத்துல எல்லாம் மாப்பிள்ளைய அப்படி வலை வீசி தேடினாங்க. மாப்பிள்ளை அமைகிறதெல்லாம் சாதாரண விஷயமா? கொடுத்து வைத்தவர்களுக்கே அப்படி அமையும். ரொம்ப பெரிய விஷயம் உறவு. அந்த உறவை யார் பலப்படுத்துறதுன்னா தாய் தந்தையர்கள் சொல்லி கொடுக்கும் போதே குழந்தைங்களுக்கு, பா இறைவன் நமக்கு உறவானவன், இறைவனை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது தான். கடவுளை ரொம்ப தள்ளி தூரமா வச்சு அவர் எங்கேயோ இருக்கிறார் நான் எங்கேயோ இருக்கிறேன் கிடையவே கிடையாது. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கில் உள்ளான் வாயார தன் பெருமை பாடும் தொண்டன் இனத்தகத்தான். தகப்பனா கூப்பிட்டா வருவார், நண்பனா கூப்பிட்டா வருவார், சகோதரனா கூப்பிட்டா வருவார், வேலைக்காரனா கூட இறைவன் வருவார். இறைவன் வருவதற்கு நிறைய வழிகள் உண்டு மார்க்கண்டேயா, அந்த வழிகளை நீ பயன்படுத்திக்கொள். இளமையிலிருந்தே அந்த குழந்தைக்கு சிவபக்தியையும் சிவபூஜையையும் வளர்த்து கொண்டிருக்கின்றனர் தாய் தந்தையர்கள். குழந்தைக்கு 15 வயது, 15வது பிறந்த நாள் முடிந்து தினம் சுவாமி தரிசனம் பண்றதுக்காக கோயிலுக்கு போயிடும். அன்னைக்கு ஆலயத்துக்கு போயிட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு வருது. வீட்டில் தாய் தந்தையர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கணவனை பார்த்து அந்த அம்மா சொல்றா, ஏங்க 16 வருஷம் இவ்வளோ சீக்கிரமாவா ஓடி போயிடும்? நான் நினச்சேன் 16 வருஷங்கிறது கொஞ்சம் நாள் பட ஓடும்னு. இந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறமா நேத்தி தான் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே வளர்ந்துட்டானேங்கன்னர். நம்ம எல்லாருக்குமே தோணும். அந்த குழந்தைக்கு அப்போ தான் பால் கொடுத்து, அப்போ தான் கையை பிடிச்சி, அப்போ தான் நடக்க கூட்டிகிட்டு போன மாதிரி தோணும். அது சொல்லும், அம்மா அம்மா இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, இதுதான் சரியாக வரணும். ஏய் நீ என்ன எனக்கே புத்தி சொல்கிறியான்னு சொல்லும். எனக்கு 22 வயசுமான்பா. ஓ உனக்கு 22 வயசாச்சா, உனக்கு இன்னும் 2 வயசு தான் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் கண்ணான்னார். தாய் தந்தையர்கள் கண்களுக்கு குழந்தைகள் வளரவே வளராது. உலகத்தார் கண்களுக்கு குழந்தைங்க வளர்ந்துரும். வெளியிலிருந்து குழந்தைய பார்க்க அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி தெரியும். வீட்டுக்குள்ளே இருந்து அந்த குழந்தைய பார்க்குற தாய் தந்தையர்களுக்கு தெரியாது. எத்தனை வயது தன் குழந்தை வாழும் என்று எண்ணி எந்த தாய் தந்தையும் வளர்க்க மாட்டாங்க. உலகத்தில் இவங்க 2 பேரும் தான் வளர்க்குறாங்க. 16 வயதோடு இந்த பையனின் ஆயுள் முடியுமே, 15 வயது முடிந்து விட்டதே, இன்னும் ஓராண்டு காலங்கள் தான் இருக்கிறதே, இந்த ஆண்டு இப்படியே நின்றுவிடக்கூடாதா? இந்த பையனை நான் பார்த்துட்டே இருப்பனே, இவன் இல்லாது வாழ்வதற்கு எனக்கு மனம் ஒத்து வரவில்லை சுவாமின்னார். அவர் சொன்னார், எனக்கு மட்டும் என்ன இவன் இல்லாமல் இருக்கணும்னா என்னம்மா? என்று மகன் மாழ்கிறானோ அன்றே நாமும் மாண்டு போய் விடுவோம், நீ கவலைப்படாதேன்னார். இதை வெளியில் நின்று மார்க்கண்டேயர் கேட்டுட்டார். வீட்டுக்கு வந்து தாய் தந்தையரை பார்த்து சொன்னார், எந்த விஷயத்தையும் குடும்பத்தில் கலந்து ஆலோசிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவீங்களேம்மா, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலை? இப்பெல்லாம் யாரும் ஆலோசிக்கிறதே கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அதுதான் முடிவு.